Hello everyone, welcome back to my channel. Today let's learn about could be. Could be. So what's really could be? Could என்ற model verb plus be அப்படின்ற V1 form of verb இணைந்து உருவாகக்கூடிய ஒரு phrase தான் could be. Could be. Understood? ஸோ இதோட டிரெக்ட் மீனிங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கலாம் இருக்கலாம் என்று சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்க என்று சொன்னால் பாசிபிலிட்டிஸ் பற்றி பேச. அன்சர்டைன் பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம், பட் ஷுவர் இல்லை, கன்ஃபர்ம்டு இல்லை, சர்டைன் இல்லாத விஷயங்கள். அன்சர்டைன் பாசிபிலிட்டிஸ் பற்றி நீங்கள் எதை வச்சு பேசலாம்? could be வச்சு பேசலாம். ஸோ could இட்ஸ் அ மாடல் verb ப்ளஸ் be V1 form of the verb. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுவது ஒரு adjective அல்லது நவுனாக இருக்கும். அண்டர்ஸ்டுட்? ஸோ நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு இப்போ பார்க்கலாம். It could be sunny tomorrow. It could be sunny tomorrow. நாளை வெயிலாக இருக்கலாம். வெயிலாக இருக்கலாம். This answer could be correct. இந்த விடை சரியாக இருக்கலாம். This answer could be correct. The sound you hear could be the wind. நீங்கள் கேட்ட அந்த சத்தம் காற்றினுடையதாக இருக்கலாம். The sound you hear could be the wind. He could be at the library right now. அவன் இப்போ லைப்ரரியில் இருக்கலாம். நாட் கன்ஃபர்ம்ட், நாட் சர்டெயின், ஷுவரான ஒரு விஷயமானு கேட்டால் இல்லை, நாங்கள் கெஸ் பண்ணுறோம், அது நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. இட்ஸ் பாசிபிள் பட் நாட் சர்டெயின். He could be at the library right now. Roy could be the one who left the package at the door. ஸோ கதவருகிலே இந்த பேக்கேஜை வைத்தவர் ராய் ஆக இருக்கலாம். ராய் could be the one who left the package at the door. You could be famous one day with your talent. நீ ஒரு நாள் ஃபேமஸ் ஆகலாம். You could be famous one day with your talent. ஸோ present, future இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் பற்றியும் நாங்கள் பேசலாம், பட் which are uncertain. We can use this phrase to make suggestions. Suggestions. நீங்கள் இவ்வாறு செய்யலாம் என்று சஜஸ்ட் பண்ணுவதற்கு. Example, you could be more careful with your spending. You could be more careful. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமாக இருக்கலாம் உங்களோட செலவுகள் பற்றி. You could be more careful with your spending. The movie could be a great choice for tonight. இன்று இரவு பார்க்குறதுக்கு இந்த மூவி ஒரு சிறந்த சாய்ஸாக இருக்கலாம். The movie could be a great choice for tonight. Joining a gym could be helpful for your fitness goal. Joining a gym could be helpful for your fitness goal. You could be more organized with your schedule. You could be more organized with your schedule. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கலாம். That is a suggestion. சஜஷன் ஒன்று கொடுக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கலாம். You could be more organized with your schedule. This dress could be the perfect one for the event. ஸோ இந்த ட்ரெஸ் உங்களோட ஈவெண்ட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கலாம். That is a suggestion. Next, to describe hypothetical situations. கற்பனையான விடயங்களை பற்றி பேசவும் நாங்கள் could be யூஸ் பண்ணுவோம். Example, if we leave early, we could be there by sunset. நாங்கள் ஏர்லியாக கிளம்பினோம் என்று சொன்னால் சன்செட்க்கு முன்னாடி போய் சேரலாம். If we leave early,
We could be there by sunset. If you try harder, you could be successful in no time. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களால் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகலாம். You could be successful in no time. ஸோ நாங்கள் இப்போ பார்த்த எல்லா சென்டென்சஸுமே ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ். சப்ஜெக்டாக ஆக்ஷனை செய்தவர் டூவர் யூஸ் பண்ணப்பட்டு could அதனை மாடல் வேர்பாக யூஸ் பண்ணி V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பாக பி இனை யூஸ் பண்ணி பேசப்பட்ட விடயங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் பேசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ்லேயும் could be யூஸ் பண்ணுவோம். could be யூஸ் பண்ணுவோம். ஓகே, பேசிவ் வாய்ஸ் சென்டென்சஸில் நாங்கள் ஒரு ஆக்ஷனுக்குரிய டூவர் இன சப்ஜெக்டாக யூஸ் பண்ணாமல் அந்த ஆக்ஷன் எதன் மீது செய்யப்படுதோ அதை சப்ஜெக்டாக யூஸ் பண்ணி சென்டென்சஸ் உருவாக்குறோம். Now let's see passive voice sentences. The answer could be given by the teacher tomorrow. The answer could be. Passive voice sentence நாங்கள் could be என்று யூஸ் பண்ணி V3 form of verb தான் யூஸ் பண்ணணும். The answer could be given by the teacher tomorrow. நாளை ஆன்சர் தரப்படலாம். நாளை ஆன்சர்ஸ் தரப்படலாம். யாரால் என்று கேட்டால் டீச்சர், டீச்சரினால், by the teacher. The answer could be given by the teacher tomorrow. The missing wallet could be returned by an honest person. மிஸ் பண்ணப்பட்ட வாலெட் யாராவது ஒரு ஆனஸ்ட் பர்சனால் திருப்பி தரப்படலாம். ஓகே, that is uncertain possibility. The missing wallet could be returned by an honest person. This house could be sold by the end of the year. இந்த வீடு வருட இறுதியில் விற்கப்படலாம். This house could be sold by the end of the year. This task could be completed fast with teamwork. This task could be completed fast with teamwork. இந்த டாஸ்க் டீம் ஒர்க் காரணமாக சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணப்படலாம். ஓகே, that is uncertain possibility. ஸோ இந்த சென்டென்சஸ் passive voice sentences. uncertain possibility பற்றி பேசக்கூடிய passive voice sentences. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், passive voice இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் could be யூஸ் பண்ணலாம். ஆக்டிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் could இன மாடல் வேர்பாக யூஸ் பண்ணி அடுத்து ஒரு V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரும் இல்லையா, அதுக்கு அந்த V1 ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணுவது பி அப்படின்ற வேர்பை, பி என்ற வேர்பை. ஓகே, நார்மலாக நீங்கள் ஒரு மாடல் வேர்புக்கு பிறகு V1 ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். ஐ could go, I could eat, she could come. இந்த மாதிரி இந்த go, eat, come இதே மாதிரி ஒரு வேர்ப் தான் பி என்றதும். ஸோ I could be here, நான் நாளை இங்கு இருக்கலாம். ஸோ பி என்பது இரு, அப்போ could be என்றால் இருக்கலாம். That is active voice form. Next, passive voiceல could be என்பதை தான் auxiliary verb-ஆக யூஸ் பண்ணுறோம். could be இந்த முழு ஃப்ரேஸையும் auxiliary verb-ஆக யூஸ் பண்ணி V3 form of verb-ஆக மெயின் verb-ஐ யூஸ் பண்ணுறோம். that is passive form. Understood? ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்கள் உருவாக்கி பாருங்கள். தென் இன்றைய லெசன், அதாவது could be வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸை எப்படி உருவாக்குறது என்ற இந்த லெசன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால், அல்லது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது என்று சொன்னால், don't hesitate to mention them in the comment box. And also if you like this video, share it with others as well. Like this video and don't forget to subscribe to my channel. Let's meet with another important spoken English lesson. Until that, bye.